ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து எப்பவும் போல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகலைங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறதுக்காக இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு சீட்டு போட்டிருந்தேன், இங்கே எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸில் சீட் போட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்து சீட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. நகை சீட் இருக்கு இல்லையா, கோல்டு சேவிங் சீட், அது போட்டிருந்தேங்க. ஆல்ரெடி அந்த சீட்டை பற்றின ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தனியாகவே நான் வீடியோ ஷேர் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இப்போவே செக் பண்ணி பாருங்கள். இங்கே நான் சீட் போட்டது வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, சீட் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நகை எடுக்கலான்னு போயிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் எடுத்தாச்சு. பட் ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. வேறு ஒர்க் இருந்துச்சுன்றனால என்னால் இந்த வீடியோவை எனக்கு ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நான் வந்துட்டு இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. ஆனாலுமே நீங்கள் கேட்பீங்க, எங்கே ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்க, எவ்வளோ ரேட்டு போட்டாங்க அப்படின்றது நீங்கள் காமிக்கிறது இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால தான் வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிச்சு. அதாவது நான் டிலே ஆகிடுச்சு, 2 மாதம் ஆச்சு. சரி, ஆனதும் ஆச்சு. சரி, நம்ம வேறு ஏதாவது நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி நகை ரேட்டுக்கும் அன்றைக்கி நகை ரேட்டுக்கும் நிறைய டிஃபர் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஷீட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் நகை எடுக்கல. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி தான். நான் ரொம்ப கம்மியான சீட்டு தான் போட்டிருந்தேன். ஒரு 1000 ருபீஸ் சீட்டு தான் 2 போட்டிருந்தேன். நான் 1 முடிஞ்சிடுச்சு. அதில் ஒரு சீட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கூட எடுக்கிற மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு சீட்டு போடுறோம் அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஹாப்பி அப்படின்ற ஒரு ஸ்கீமில் போட்டிருந்தேங்க. நம்ம வந்து மாதம் நகை நம்ம சீட்டு கட்டும்போது நான் கிராமா வர வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சீட்டு தான் போட்டிருந்தேங்க. அந்த கிராமா வர வச்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக நான் கட்டும்போது அதில் வந்து சேர்ந்தது ஒரு 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் 1/4 பவுனுக்கு கொஞ்சம் கூட நம்ம என்ன நகை எடுக்க முடியும், ஒரு அதிகபட்சம் எடுத்தால் ஒரு ரிங் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெட் எடுக்கலாம். எனக்கு வந்துட்டு எடுக்கிறோம், நம்ம கோல்டில் தானே நம்ம காசு போட போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சேர்த்து வச்சுருந்தேன். காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேங்க. ஆன்லைனில் கொஞ்சம் காயின்ஸ் வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் வந்த சேலரியில் வந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் சேவிங் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆன்லைனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த அமௌண்ட், அது மாதிரிலாம் கொஞ்சம் சேவிங்ஸ், என்னோடய சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து கோல்டாக காயின்ஸாக வாங்கி வச்சுருந்தேன். அந்த காயின்ஸ் எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம ஒரே 1 பவுனாக நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தோம். அது மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நான் போனனால எல்லாமே நான் சேர்த்து காமிக்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்றதுனால சரி ஓகே, இந்த வீடியோ போடலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆன காரணமும் இந்த வீடியோ போட லேட் ஆனதும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நகை வாங்கிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வாங்கியிருந்தாங்க. சரி, உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ வந்து வெயிட் போட்டாங்க அது மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களுடைய சீட்டை வந்து அவங்க வாங்கின நகை, அவங்க வாங்கின நகையோட டீட்டெயில்ஸு எவ்வளோ அவங்க வந்து ரேட்டு போட்டிருக்காங்க, நகையோட ரேட்டு என்ன, அதாவது நேற்று 13ஆம் தேதி நேற்று தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க, உடனே ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இதோட இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வாங்கின காயின்ஸ் எல்லாம் இது தாங்க, நான் சேர்த்து வச்சுருந்த காயின்ஸ் இது தான். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும் சரி வீடியோவில் இருக்கட்டும்ன்றதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காயின்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் போனோங்க. பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னா மினிமம் வந்து 1 பவுன்லேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நல்லா இருந்துச்சு இவங்கக்கிட்ட. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து பிரேஸ்லெட் சூஸ் பண்ணேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ஸ் போடக்கூடிய பிரேஸ்லெட். நான் வந்து லேடிஸ் பிரேஸ்லெட் பார்த்துருந்தேன். ஹஸ்பண்டும் கூட வந்ததுனால சரி ஜஸ்ட் சும்மா அவங்களுக்கு பார்த்து வைப்போம், என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்றதுக்காக பார்த்து வச்சோம். சரிங்களா, அதனால் இதையுமே பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்குது, என்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நான் இதில் ஓரளவுக்கு தெரிகிற வெயிட்டை மட்டும் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து கலெக்ஷன்ஸ் இப்படி இருக்குது, இந்த கிராம் வெயிட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ்லாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஹஸ்பண்ட் கையில் சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அங்கே போனப்போ நடந்த அந்த விஷயத்தை வச்சு தான் நான் பேக்ரவுண்டில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன். சரிங்களா, ஓகேங்க. இப்போ நான் ஃபைனலாக நான் வாங்கின பிரேஸ்லெட் என்னவா இருக்கும் அப்படிங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நான் அந்த இதை காமிச்சேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் அலசி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுதான் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நான் சூஸ் பண்ண பிரேஸ்லெட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் வாங்கியிருந்தேன் அந்த பிரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஜென்ஸ் போடக்கூடிய பிரேஸ்லெட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கம் வச்சு அழகாக இருந்துச்சுங்க. இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியெலாம் மற்ற கடைங்க மாதிரியே நமக்கு இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இதுக்காகலாம் சொல்லலை. நான் நகை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் வாங்கின நகையுமே கம்மியான வேஸ்டேஜ் தான் போட்டு அதாங்க ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அங்கே இருக்கிற பிரேஸ்லெட்டில் ஒரு 3-4
4 சூஸ் பண்ணியிருந்தோம். சூஸ் பண்ணதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கையில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நல்லா அழகாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலே மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்குது. சைட்லலாம் கொஞ்சம் எம்டியாக ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் டிசைன் வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். வெயிட்டும் கம்மியாக அந்த 1 பவுன் கிட்ட இருக்கணும், டிசைனும் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்த மைண்ட் செட்டுமே அப்படி தானே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு, பட் சைடில் டிசைன் இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க சைடில் தான் கொஞ்சம் டிசைன்ஸ் வருது பாரு, நல்லா தானே இருக்குது அப்படின்னாங்க. இல்லை கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்குது. 9 கிராமுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. சரி இன்னும் 1 கிராம் கூட போயிட்டாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதை விட 1 கிராம் கம்மியிலே வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து சிங்கம் போட்டது எல்லாமே வந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு சிங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த சிங்கம் போட்ட அந்த இதுவாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் 16 கிராமில் ஒரு 2 பவுன் கிட்ட வருது. நல்லாவே ஹெவியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சிங்கம் போட்ட அந்த ப்ரேஸ்லெட் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் அவங்க கையில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வெயிட் கம்மியிலையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த 3 தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த 3ல் வந்து நான் செலக்ட் பண்ணது இதுதான் நான் செலக்ட் பண்ணது. சரிங்களா, இதுதான் நான் ஃபைனலாக வந்து வாங்கினதுமே இதுதான். இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் வந்து 8.580 மில்லி வருது. 8 கிராம் 580 மில்லி வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைட்லலாம் அந்த பால்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நினச்ச வெயிட்டுக்கும் கரெக்டாக வந்துச்சு. டிசைன்ஸுமே நல்லா இருந்துச்சு அப்படின்றனால இதெல்லாமே வந்து வெயிட் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்றனால இதுவுமே பார்த்தோம். அது எனக்கு டிசைன்ஸ் பிடிக்கல. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக இதான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபைனலாக நான் வாங்கின ப்ரேஸ்லெட் வந்து இது தாங்க. ரொம்ப பிடிச்சி நான் என்னோடய சேவிங்ஸில் எல்லாமே சேர்த்து வச்சதில் சரி ஓகே ஃபைனலாக வந்து யூடியூப் சேலரி உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வீடியோக்கு போனாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது என்ன பார்க்குறவங்க நான் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து உனக்கு யூடியூப்பில் எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்துட்டுருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக யூடியூப் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் எந்த யூடியூபர்ஸ் கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வியூஸ் வந்து நல்லா கெயின் ஆகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூ வந்து சேர்ந்துடும். அதாவது $100 வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு, இந்தியன் அமௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறதுக்கு. $100 சேரணும் அப்படின்னா வியூஸ் வந்து நல்லா போகணும். வியூஸில் வந்து ஆட்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதை கேல்குலேட் பண்ணி தான் நமக்கு வந்து ரெவன்யூ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்டாண்டர்டான ரெவன்யூ எல்லாத்துக்குமே வராது. இப்போ எனக்கு ஒரு சில மாதம் வந்து நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா $100 சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா $150 கூட வரும், $200 வரும். சில மாதம் ஒரு மாதம் $10,000 கூட நான் வாங்கியிருக்கேன். ஒரு சில மாதம் $7,000 வாங்கியிருக்கேன். ஒரு சில மாதம் அதுவும் வாங்காமல் 2 மாதம் கழிச்சு வாங்கியிருக்கேன். அது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் சேர்த்து வச்சு வாங்கின காயின்ஸ் தான் இந்த காயின்ஸு. யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. 48 ஹவர்ஸ்க்கு ரியல் டைம் இருக்கும். அந்த ரியல் டைம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. உங்களுக்கு நான் வீடியோவில் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அது வந்து எவ்வளோ போகுது மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000 அளவுக்கு அந்த ரியல் டைம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதம் வந்து $100 சீக்கிரமாக சேர்ந்துடும். இல்லைன்னா லேட் ஆகும். சரிங்களா, இது மாதிரி தான் நான் வாங்கிட்டுருக்கேன். என்னோடய ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினிமம் மந்த்லி வந்து ஒரு 7,000 to 10,000 வரைக்கும் வரும். ஒரு சில மாதம் எனக்கு அந்த $100 சேர்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா மட்டும் எனக்கு அடுத்த மாதம் சேர்த்து அதோட ஆட் ஆகிடும். சரிங்களா, இதுதான் என்னோட யூடியூப் சேலரி. இதில் மறைக்கணும்ல எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா, ஃபைனலாக நான் அந்த ப்ரேஸ்லெட் நான் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க டேரெக்டாக அங்கே ஷாப்பை போய் விசிட் பண்ணிட்டு அக்ஷயா ஸ்கீம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்ஷயா ஸ்கீமில் சேர்ந்து இப்போ நகை வாங்கியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்களோட நகை வாங்கின வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 18 கிராம் 999 மில்லி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீமில் சேர்ந்து அந்த இது நகை எடுக்கக்கூடிய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 11 கிராம் 287 மில்லிகிராம் வருதுங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அக்ஷயா சீட் போட்டிருக்காங்களா, $5,000 சீட்டு போட்டுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க நகை எடுக்க வேண்டிய வெயிட் வந்து இவ்வளோ தான். பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.503 கிராமுங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0.750 மில்லிகிராமுக்கு மட்டும் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இவங்க வாங்கினதுக்கான வேஸ்டேஜ். ஸோ அவங்க சீட்டு போட்டு எடுக்கிறதுக்காக வேஸ்டேஜ் போல் எக்ஸ்ட்ரா வாங்கின வெயிட்டுக்கு மட்டும் அவங்க வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. சரிங்களா, இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி அவங்க எடுத்த அன்றைக்கி கோல்டு கிராம் வந்து 8,120 வருதுங்க. அவங்க எடுத்த அன்னைக்கு ரேட்டு 13ஆம் தேதி. சரிங்களா, இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 67,000 சில்லறை வருது டோட்டல் வந்துட்டு. அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 2,010 போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 69,026 வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அக்ஷயா ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்களா, $5,000 ஸ்கீமில் முதல் மாதம் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து போனஸாக கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி கிஃப்ட் போனஸ் வந்து 2,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கழிச்சது போக 66,526 வந்து இவங்க வாங்கின இந்த நகைக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்டிமேட்டுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.